சிவமயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா இறைவா அற்பனில்லாமல் ஒரு அம்மை இல்லை இந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை அம்மை இல்லாமல் ஒரு அப்பனில்லை இந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே கண்ணை திறந்தரைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்து வைத்த திருவருளே கண்ணை திறந்தழைத்த கரும்பொருளே கோவில் கதவை திறந்து வைத்த திருவருளே வெண்ண நல்லோர் உறையும் அரும் கடலே வெண்ண நல்லோர் உறையும் அரும் கடலே என்னை ஆளுகின்ற போதிலுமே பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே நமச்சிவாயே நமச்சிவாய ஓம் நமச்சிவாயே நமச்சிவாயே நமச்சிவாய ஓம் நமச்சிவாயே புலியின் தோலை உடலில் அணிந்த புனித கடலே போற்றி அறிவோம் நமச்சிவாயே நமச்சிவாயே நமச்சிவாய ஓம் நமச்சிவாயே ஓம் நமச்சிவாயே ஓம் நமச்சிவாயே ஓம் நமச்சிவாயே இந்த பூ உலகிலே எப்படி அமைய வேண்டுமோ அதே போல அமைந்து கொண்டிருக்கிறது அல்லவா இப்பொழுது பூலோகத்தை பார்க்கின்ற பொழுது கிரகிதா திரகிதா துபாபுரா என்று சொல்லக்கூடிய 3 யுகங்கள் முடிந்து 4வது கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா இந்த 4வது கலியுகத்தில் உள்ள 84 லட்ச ஜீவராசிகளுக்கு படியிழந்து விட்டு இத்திரு கைலாயத்தில் அமர்ந்து கொண்டு பூலோக மக்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பூவுலக மக்கள் அனைவரும் என்ன கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் நீதி அழிந்து விட்டது நியாயம் அழிந்து விட்டது தர்மம் அழிந்து விட்டது அதர்மம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது என்று பூவுலக மக்கள் அனைவரும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள் ஏன் என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது பூ உலகிலே மகிஷாசூர அரக்கனாகப்பட்டவன் ஆண்களை அடித்து பெண்களுடைய கற்ப சூறையாடி கோயில் ஆலயத்திற்கு அட்டகாசம் செய்து வருகின்றான் அன்னவனோ முன்னொரு காலத்தில் எம்மை நோக்கி கடுந்தவம் இருந்து சாகாத வரத்தை பெற்றுவிட்டான் எவன் ஒருவன் நம்மை நோக்கி கடுந்தவம் இருந்தாலும் அவன் கேட்கக்கூடிய வரத்தை கொடுப்பது வழக்கம் ஆகையினால் இந்த அரக்கனாகப்பட்டவன் கேட்ட சாகாத வரத்தை கொடுத்து விட்டேன் சாகாத வரத்தையே பெற்றுவிட்டோம் என்று ஆணவத்தில் ஆடுகொண்டிருக்கின்றான் அநியாயம் செய்கின்றான் அக்கிரமம் செய்கின்றான் அட்டகாசம் செய்து வருகின்றான் இந்த பூலோகத்தில் இதற்கு மேலே இந்த பூலோகத்தில் அந்த கொடிய அரக்கனை விட்டு வைத்தால் பூ உலக மக்கள் அனைவரையுமே அழித்து விடுவான் அண்ணன் அழிய வேண்டுமென்றால் தாய் உள்ளம் கொண்ட நீ இந்த பூ உலகில் அவதாரம் எடுக்க வேண்டும் சக்தி சுவாமி சக்தி தங்களது உத்தரவுப்படியே ஆகட்டும் சுவாமி சக்தி சுவாமி தாங்கள் இந்த பூ உலகில் 108 அவதாரம் எடுத்து அகில உலக மக்களையும் கட்டி காக்க வேண்டும் என்று நான் இட்ட கட்டளை அல்லவா உண்மைதான் இதுவரை 107 பிறப்பாக பிறந்து 107 பேர் நாமங்களை பெற்றுக்கொண்டு பூ உலகிலே தெய்வசத்தில் நிலாட்டி கொண்டு வருகின்றாய் எப்படி
எப்படி தெய்வ சக்தி நாட்டி கொண்டு வருகின்றாய் காளி அம்மன் என்று பிடாரி அம்மன் என்று பேச்சி அம்மன் என்று சடச்சி அம்மன் என்று செல்லாண்டி அம்மன் என்று பாம்பாள் அம்மன் என்று ஆதிபரா சக்தி என்று சக்கா தேவி என்று முத்தாள் அம்மன் என்று இப்படிப்பட்ட 107 பேர்நாமங்களை பெற்றுக்கொண்டு பூ உலகிலே தெய்வசத்தில் நாட்டி கொண்டு வருகின்றாய் இப்பொழுது 108வது அவதாரம் எடுக்க வேண்டும் எங்கு பிறக்கப் போகின்றாய் யாருடைய குடியில பிறக்கப் போகின்றாய் நார்த்தாமலை எல்லை தெலுங்காபரி சீமை கோட்டைமலையை மையமாக ஆளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கு வயது 60 கோட்டை கருப்பாய்க்கோ வயது 55 அன்னவர் குடியிலே ஒரே கருவிலை 7 பெண்மக்களாக பிறப்பெடுக்க வேண்டும் சக்தி சுவாமி சக்தி 7 பெண்மக்களாக அவதாரம் எடுத்து 7 எல்லை கோட்டில் எங்கெங்கு அமர வேண்டும் என்று கூறுங்கள் சுவாமி அப்படி 7 பெண்மக்களாக பிறந்து 7 ஊர் எல்லையில எல்லை தெய்வமாக எங்கெங்கு அமர வேண்டும் என்றால் முதல் எல்லையாக நார்த்தாமலை எல்லையிலே நார்த்தாமலை முத்துமாரியம்மன் என்று பெயர் பெற்று வாழ வேண்டும் இரண்டாவது எல்லையாக திருவப்பூர் மந்தகிளை திருவப்பூர் முத்துமாரியம்மன் என்று பெயர் பெற்று வாழ வேண்டும் மூன்றாவது எல்லையாக கொன்னையூர் மந்தகிளை கொன்னையூர் முத்துமாரியம்மன் என்று பெயர் பெற்று வாழ வேண்டும் நான்காவது எல்லையாக இருந்தரைப்பட்டி மந்தகிளை இருந்தரைப்பட்டி முத்துமாரியம்மன் என்று பெயர் பெற்று வாழ வேண்டும் ஐந்தாவது எல்லையாக வைத்தூர் மந்தகிளை வைத்தூர் முத்துமாரியம்மன் என்று பெயர் பெற்று வாழ வேண்டும் ஆறாவது எல்லையாக கண்ணபுரத்து எல்லைகளை கண்ணபுரத்து கருமாரியம்மன் என்று பெயர் பெற்று வாழ வேண்டும் 7 வேத்துல எளியவள் 7வது கன்னியாக எங்க அமர வேண்டும் என்றால் திருச்சி அருகாமையில் கொள்ளிடக்கர வடகரில் அமர்ந்திருக்கப்பட்டவள் வேப்பிலைக்கார விளையாடும் பத்தனை 1000 கண் படைத்தவள் என்று சொல்லக்கூடிய அந்த சமயபுரத்து மகமாக என்று பெயர் பெற்று வாழ வேண்டும் சக்தி இப்படி 7 ஊர் எல்லையிலை எல்லை தெய்வமாக அமர்ந்து தாங்களை நாடி வருகின்ற மக்களுக்கெல்லாம் கேட்டபடி கேட்ட வரத்தை கொடுத்து பின்பு ஒரே உருவம் பெற்று மகமாயி என்ற அவதாரத்தோடு அந்த மகிஷாசூர அரக்கனை அழிக்க வேண்டும் சக்தி சுவாமி சக்தி இருந்தாலும் இந்த பூலோகத்தில் நீதி இல்லை நேர்மை இல்லை தெய்வ சக்தி இல்லை என்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த பூலோகத்தில் நான் அந்த மகிஷாசுர அரக்கனை எப்படி வதம் செய்து விட்டு வர முடியும் சக்தி இப்பொழுது பூலோகத்தில் தெய்வம் என்றால் என்ன தெய்வ சக்தி என்றால் என்ன என்பதை நிலைநாட்டி வருகின்றேன் கண்ணால் பார்த்துவிட்டு பின்பு இந்த பூவுலக அவதாரம் எடுத்து வருவாய் சக்தி அப்படி ஆகட்டும் மைந்தர்களே இப்பொழுது இங்க இருக்கக்கூடிய மக்கள் மீது அருள் அழைத்து இந்த 7 பூங்கரங்களுக்கு உயிர் சக்தியை கொடுக்க வேண்டும் மைந்தர்களே அப்படி ஆகட்டும் தந்தை அப்படி ஆகட்டும் கொஞ்சம் தூங்குறவங்க கொஞ்சம் எழுப்பிடுங்கம்மா எல்லாத்தையும் எழுப்பிடுங்க சின்ன பிள்ளை இருந்தாங்கன்னா தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கோங்க சாமி வந்து அவரை போட்டு மிதிச்சிருவாங்க தயவு செய்து இளைஞர்கள் கொஞ்சம் தள்ளி உட்காருங்கப்பா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க எல்லாரும் கீழே மேல விழுகாம ஆடணும் தள்ளி உட்காருங்க சாமி அழைக்கும் பொழுது யாரும் தலையில முக்காடு போடக்கூடாது முழங்கால கட்டக்கூடாது காலில் மிதிடி அணிந்திருந்தாலும் கொஞ்ச நேரம் ஓரமா கழட்டி வைங்க ஏன்னா நம்ம ஊர் மந்தையில 7 ஊர் எல்ல முத்துமாரியும் நமது மந்தையில குடிகொண்டு ஆங்கார சக்தி கொண்டு ஐயனாரும் அருள் கொண்டு ஆடி வரும் பொழுது யாரு காலில் மிதியடி அணிந்திருக்க வேண்டாம் ஆத்தாளுடைய அருளும் ஐயனாருடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் ஐயனாருடைய அருளாலும் 7 ஊர் எல்ல முத்துமாரி அருளாலே எல்லாரும் கைகால சுகத்தோட நல்லபடியா வாழ வேண்டும் என்பதற்காக நம்ம ஊர் மந்தையிலே ஆத்தா அருளாக ஆடி வரப்போகின்றாள் அப்படி அருள் இழைக்கும் பொழுது யாரு மேல வேணாலும் சாமி வரும் வந்தா தயவு செய்து யாரையும் பிடிக்க வேணா விடுங்க அருளாக ஆடி வந்து இந்த கரகத்தை எடுத்தாடுவார்கள் ஏன்னா இந்த கரகமாகப்பட்டது சாதாரண கரகம் அல்ல 7 ஊர் எல்ல முத்துமாரி நம்முடைய கரகம் இந்த கரகத்தினை தொட்டாலே நம்மை பிடித்த கரகமெல்லாம் விலகும் என்பது ஐதீகம் ஆகையினால யாருக்கு சாமி வந்தாலும் தயவு செய்து பிடிக்க வேணாம் விடுங்க அருளாக ஆடி வரட்டும் ஆத்தாளுடைய கரகத்தை தொட்டு தூக்கி ஆடுற பாக்கியம் யாராருக்கு கொடுத்து வைங்கிற பார்க்கணும் சாமி அழைக்கும் பொழுது அந்த ஆத்தாளுக்காக 7 ஊர் எல்ல முத்துமாரியம்மனுக்காக நமது ஐயனாருக்காக எல்லாரும் கைதட்டி குழவை போட்டு விசிலெடு சார வர செய்யுங்க அம்மா ஆத்தாளுக்காக எவ்வளவு தூரம் கைதட்டி குழவை போட்டு விசிலெடு சாரா வர செய்யறோமோ அவ்வளவு தூரம் நம்ம குடும்பத்துக்கெல்லாம் நல்லது ஏன்னா மனுஷனுக்கு மனுஷன் வெக்கப்பட்டாலும் தெய்வத்துக்கு யாரும் வெக்கப்படக்கூடாது எல்லாரும் ஆத்தாளுக்காக கைதட்டு குழவை போட்டு விசிலெடு சாரா வர செய்யுங்க சாமி வந்தா யாரையும் பிடிக்க வேணாம் ஆடி வர்ற தெய்வம் பொறுமையா ஆடி வரணும் கீழே மேல விழுகாம உருண்டு பிறண்டு ஆடாம பொறுமையா வந்து உன் கரகத்தை எடுத்து தலையில வச்சு ஆட வேண்டும் தாய் மகமாகி 7 ஊர் எல்ல முத்துமாரியும் இந்த மந்தையில குடிகொண்டு வருகின்ற மக்களுக்கு கேட்ட வர தள்ளி கொடுக்கக்கூடிய ஐயனார் துள்ளி குதித்து ஓடி வந்து அருள் காட்சி கொடுக்க ஓடி வா தாயே தாயே அருள் கொடுக்கும் அன்னையே ஆதிபரா சத்தியே காரியம்மா இங்கு
மக்கள் அனைவரையும் கொண்டு நிற்க செய்வாயடி மகமாயி அருள் கொடுக்க மன்னகே ஓடிவா 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 அன்னகுமயவனே இந்த ஒரு மந்தையிலே தாயே குடிகொண்டிருப்பவளா ஆடி வர வேணுமம்மா கைதட்டு பார்க்கல எல்லாரும் கைதட்டுங்க கைதட்டு எல்லையிலே எல்லையிலே நீதான் குடிகொண்ட முத்து மாறி ஓடிவாமா நாட்டமலை எல்லையிலே எல்லையிலே தாயே குடிகொண்ட முத்து மாறி ஓடிவாமா நாட்டமலை எல்லையிலே எல்லையிலே நீதான் குடிகொண்ட முத்து மாறி ஓடிவாமா நாட்டமலை எல்லையிலே எல்லையிலே தாயே குடிகொண்ட முத்து மாறி ஓடிவாமா பெரிய மகாப்பவளா காப்பவளா பெருமற்ற மகமாயி ஓடிவாமா பெரியம்மா பாப்பாவளா பாப்பாவளா ஓடிவா தாயே ஓடிவாமா ஊரு எல்லையிலே எல்லையிலே நீதான் கோவில் கொண்ட முத்து மாறி ஓடிவாமா தாயே இந்த ஊரு எல்லையிலே எல்லையிலே தாயே பெருமட்ட மகமாயி ஓடிவாமா உன்னையூரு எல்லையிலே எல்லையிலே நீதான் கோவில் கொண்ட முத்து மாறி ஓடிவாமா தாயே கொன்னையூரு எல்லையிலே எல்லையிலே தாயே பெருமட்ட மகமாயி ஓடிவாமா மந்திரப்பட்டி எல்லாம் விட்டு தாயே ஓடி வர வேண்டும் அம்மா வேண்டும் அம்மா எல்லா பட்டி எல்லா விட்டு தாயே ஆடி வர வேண்டும் அடி மகமாயி தாயே வயுத்தூர் மாரியம்மா மாரியம்மா நீயும் வந்திருக்க வேண்டும் அம்மா வேண்டும் அம்மா தாயே வைத்தூரு மாரியம்மா மாரியம்மா தாயே ஆடி வர வேண்டும் அடி மகமாயி தாயே கூட்டத்திலே தாயே எடுத்தட பிள்ளை இல்ல தாயே இத்தீனி கூட்டத்திலே தாயே எடுத்தாட பிள்ளை இல்ல கண்கள் சிவக்கலையா உனக்கு கடுங்கோபமாகலையோ அகலையா தாயே கண்கள் செவக்கலையா உனக்கு கடுகுபமாகலையா அகலையா தாயே வெள்ளிக்கிழமையிலே ஓடி வாமா. துள்ளி பிறந்தவளே ஓடிவாமா தாயே வெள்ளி கிழமையிலே தாயே துள்ளி பிறந்தவளே ஓடிவாமா பிள்ளைய கையிலெடுத்து நீரா விளையாடி வாரும் அம்மா தாயே பிள்ளை கையிலெடுத்து தாயே விளையாடி வருமம்மா வந்து முகத்தழகி தாயே ஓடி வர வேண்டும் அம்மா வேண்டும் அம்மா தாயே குங்கும பொட்டழகி தாயே வேப்பிலை தண்ணி எடுத்து ஆடிவாமா ஓடிவாமா தாயே ஓடிவாமா ஓடிவாமா தாயே ஓடிவாமா தாயே ஆடிவாமா முத்தமி பத்தினிய ஓடிவாமா ஆடிவாமா தாயே ஆடிவாமா அங்கார கொண்டவளே ஆடிவாமா தாயே ஓடிவாமா அங்கர கொண்டவளே ஓடிவாமா தாயே வெள்ளிக்கிழமையிலே பிறந்தவளே தாயே புள்ளி பிறந்தவளா பிறந்தவளே தாயே வேப்புலைய கையிலெடுத்து கையிலெடுத்து தாயே விளையாடி வாரும் அம்மா ஆறுமம்மா தாயே அங்கார கொண்டவளே வந்தவளே தாயே ஆடி வர வேண்டும் அம்மா வேண்டுமம்மா ஓடிவாமா தாயே தாயே வத்தினியே ஓடிவாமா தாயே ஆடிவாமா தாயே ஓடிவாமா முத்தமிய பத்தினிய ஓடிவாமா கைதட்டு பார்க்கலாம் கைத்தட்டுக்க பொறுமை அப்படியே எல்லாரும் உட்காருங்க மத்தவங்கள உட்கார்ந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே உட்காருங்க அப்படியே எந்திரிச்சு நின்னுக்கிட்டீங்கன்னா முன்னாடி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பின்னாடி இருக்கவங்களுக்கு ஆத்தாளுடைய அருள் கிடைக்காது எல்லாரும் உட்கார்ந்து பாருங்க இப்பொழுது 7 வேத்தில இளைய கரகமாகப்பட்டது திருச்சி கொள்ளிட ஆற்றங்கரையில குடிகொண்டிருக்கக்கூடிய பொல்லாத கோபக்காரி சமயபுரத்து முத்துமாரி தாயினுடைய கரகம் மட்டும் தன்னந்தன்மையாக அமர்ந்து கொண்டிருக்கிறது அதாவது ஆத்தாளுடைய அழகான முகத்தை பார்க்க கோடான கோடி பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து பாத யாத்திரையாக செல்கின்றார்கள் சமயபுர எல்லைக்கு அப்படி வருகின்ற மக்களுக்கெல்லாம் கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த அழகு முத்துமாரி நம்ம ஊர் மக்களை காக்க அருள் கொண்டு ஆடி வரணும் துள்ளி குதித்து ஓடிவா சமயபுரத்து முத்துமாரி தாயே ஓடிவாமா அப்படியே அப்படியே பெண்கள்லாம் கைதட்டு குலவச்சத்தம் போடு கைதட்டு பாப்போம் அருமையான ஒரு கைதட்டு அங்கார சக்தி கொண்டு ஆடி வரக்கூடிய அழகமுத்து மாறி ஓடிவா தாயே தாயே அம்மா சாஞ்சா நல்ல எந்தாயே சமயபுரா 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 எந்தாயே
சொந்தக்காரங்க வாங்க. ஏலூர் எல்ல முத்துமாரி நம்ம ஊர் மந்தியில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வர வேண்டும். அதெல்லாம் கொஞ்சம் சொந்தக்கார பக்கத்துல தானே கோயில் பக்கம். சரி, அப்படியே வாங்க சொந்தக்கார வாங்க. எல்லா சாமியை பிடிச்சி கூட்டி போங்க. கோயில் பூசாரி ஐயா கோயிலுக்கு போங்க. 7 சாமிக்கு கோயில் வாசல்ல தீபாதாரணை காட்டி அப்படியே மேடைக்கு அனுப்பிவிடுங்க. ஏன்னா ஏலூர் எல்ல முத்துமாரி அம்மனும் நம்ம ஊர் மந்தைக்கு அருளாக ஆடி வந்திருக்காங்க. அவங்களுக்கு சூட ஏத்தி தீபாதாரணை மட்டும் காட்டி அப்படியே மேடைக்கு அனுப்பிவிடுங்க. வழியை விடுங்க, கொஞ்சம் வழியை விடுங்க போசாமி. அம்மா சொந்தக்காரங்க வாங்க. எல்லா சாமிக்கும் சொந்தக்காரங்க வாங்க. புடவையெல்லாம் நல்லா இடுப்புல வளைச்சு கட்டி விட்டு பிடிச்சு கூட்டி போகணும். வாங்கம்மா சொந்தக்காரங்க. ஏன்னா புடவை பின்னி விட்டது கீழே விழுந்துருவாங்க. கொஞ்சம் சொந்தக்காரங்க வாங்க. பெண்கள் வாங்க. புடவையெல்லாம் நல்லா இடுப்புல வளைச்சு கட்டி விட்டு பொறுமையா போயிட்டு வாங்க. கோயிலுக்கு தீபாதாரணை மட்டும் காட்டி மேடைக்கு அனுப்பிடுங்க. வரட்டும், திண்ணூறு வச்சிட வேண்டாம். திண்ணூறு வைக்காம கோயில் வாசலுக்கு போய் அப்படியே தீபாதாரணை மட்டும் காட்டி மேடைக்கு அனுப்பிடுங்க. வரட்டும். ஹாலு ஆடிவாரா அங்காளம்மா, ஆதிமலையனூர் அங்காளம்மா, ஓடிவாரா காளியம்மா, ஓசையிலே இந்நேரமா